அன்னையில இருந்து நான் தக்காதாவை இன்னும் பார்க்கவே இல்ல. அதுவும் நாங்க அவ்வளவு பிளான்ஸ் வச்சிருந்தோம். நாங்க ட்ரெஷர் ஹண்டிங்க்கும் போகல, அந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஷோக்கும் போகல. சம்மர் வெக்கேஷன் முழுக்க நம்ம ஜாலியா விளையாடி என்ஜாய் பண்ணலாம். எனக்கு தக்காதாவ இப்ப பார்க்கணும் போல இருக்கு. தக்காதாவுடைய வீடு. என்னையே அறியாம நான் தக்காதாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு என்னதான் ஆச்சு ஒண்ணும் புரியல. என்ன இந்த இடத்துல பார்த்தா அவன் ஏதாவது தப்பா நினைப்பான். யாராவது பாக்குறதுக்குள்ள முதல்ல எங்க இருந்து கிளம்பணும். தக்காதா, நீ இங்க என்ன பண்ற? ஓ, என்ன மன்னிச்சிடு நிஷிமுரா. நானும் ஹீனோவும் இப்ப வெளிய போறோம், அப்புறமா பார்க்கலாம். இரு. ஹீனோ, இங்க வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணலாமே. நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் நம்ம கொஞ்சம் பேசலாம். ஓகே. நான் ஒரு வழியா அதை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றது? இவன் கிட்ட பேசணும்னு கூட்டிட்டு வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன மன்னிச்சிடு நிஷிமுரா. இதுக்கப்புறம் நிஷிமுரா நான் உன்னை மரணத்தின் நிழல்னு கூப்பிடவே மாட்டேன். நீ உன்னோட அம்மாவை இழந்துட்டேன்னு எனக்கு தெரியவே தெரியாது நிஷிமுரா. அவங்களோட இடத்துக்கு நீ வந்துட்டதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல. அப்படி இருக்கும்போது உன்னை மரணத்தின் நிழல்னு கூப்பிடுறதுனால உங்க அம்மாவோட மரணத்துக்கு நான் உன்னை ப்ளேம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதோட இப்பதான் புரியுது. தக்காதா என்ன ஹர்ட் பண்ணிட்டதா நினைச்சு அவ்வளவு நேரம் அன்னைக்கு அந்த இடத்துல அழுதுட்டு இருந்தான். நான் ஃபீல் பண்றத நினைச்சு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கான். எல்லாரும் என்ன மரணத்தை நிழல்னு கூப்பிட்டு இருந்தாங்க. என் கிளாஸ்மேட்ஸ் என்ன அப்படி கூப்பிடும் போதும், என் தோற்றத்தை பார்த்து அவங்க எல்லாரும் அப்படி கிண்டல் பண்ணும் போதும் எனக்கு அது பெருசா தெரியவே இல்லை. ஆனா மரணத்தை நிழலா இருக்கிறது அவ்வளவு கெட்ட விஷயமா என்ன? அது அது வந்து எனக்காக நீ வருத்தப்படுறதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா உன்னை தெரிஞ்சுக்கோ, நீ என்ன அப்படி கூப்பிடும் போது நான் என்னைக்கும் ஃபீல் பண்ணதே இல்ல. உண்மையா சொல்ல போனா எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு புரியுது தக்காதா, எனக்கு ஆறுதல் கொடுக்கதான் நீ அப்படி பேசிட்டு இருக்க. ஆனா நீ சொன்னதை கேட்டு நான் என்னைக்கும் ஃபீல் பண்ணதே கிடையாது. அக்கானே, நீ எங்க வாழ்க்கையில வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. முக்கியமா என்னை விட உங்க அம்மாக்கு நீ குழந்தையா பிறந்தது மிகப்பெரிய வரம். ஆமா, உனக்காக நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். பரவாயில்ல விடு தக்காதா.
நான் அதை நினைச்சு என்னைக்கும் ஃபீல் பண்ணதே கிடையாது. எங்க அம்மா மட்டும் இங்க இருந்திருந்தா இப்படி ஒரு கூலான நிக்நேமை வச்சு ஒரு ஃப்ரெண்ட் என்ன கூப்பிடுறத பார்த்து அவங்க கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவாங்க. எனக்கு தெரியும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது பார்த்தா அவங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. அதனால தக்காதா, நீ என்ன பண்ணிட்டு இருந்தியோ அத தொடர்ந்து இனிமே பண்ணிட்டு இரு. என்ன மரணத்தின் நிழல்னே கூப்பிடு. அந்த கூலான நிக்நேமை வச்சு என்ன கூப்பிட்டுக்கிட்டே இரு. நான் பார்த்து வியந்த அந்த மரணத்தின் நிழல் ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சான, வித்தியாசமான, ஸ்ட்ராங்கான, கூலான ஒரு பொண்ணு. என்ன மன்னிச்சிடு, நான் திரும்ப உன்னோட கையை பிடிச்சிட்டேன். என் கையை நீ விடணும்னு அவசியம் இல்ல. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பண்ண நிஷிமுரா என்னால உன்னுடைய பவரை ஈஸியா எடுத்துக்க முடியும். தக்காதா, அப்படின்னா நிஷிமுரா, நம்ம இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் கை பிடிச்சுக்கிட்டே இருக்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். ஹே ஆமா, நீ ஹீரோவா மீட் பண்றதா சொன்னல? நான் அதை மொத்தமா மறந்தே போயிட்டேன். நான் இந்த இடத்துல பட்டாசு வெடிச்சுக்கிட்டு விளையாடலான்னு நினைச்ச தெரியுமா? பாழடைஞ்ச கோயிலுக்கு பக்கத்துல இருக்க மான்ஸ்டரை வெளியே வர வைக்கலான்றதுக்காக. பட்டாசு சத்தத்துக்கு மான்ஸ்டர்ஸ் வெளியே வருமா? ஹீனோ, நீ எங்கடா போயிருந்த? கார்னர்ல ஏதோ ஒரு திருவிழா நடத்திட்டு இருந்தாங்க. வந்ததும் வந்துட்டோம், வாங்க அங்க போய் பார்க்கலாம். ஓ, இப்பதான் ஞாபகம் வருது. நம்ம லிஸ்ட்ல ஃபெஸ்டிவலையும் போட்டிருந்தோம்ல. அப்படின்னா சரி, வா நம்ம அங்க போலாம். நிஷிமுரா, இங்க வா. இதோட வாசனை சூப்பரா இருக்குல்ல? ஆமா, வா இங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆமா. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சுல நிஷிமுரா? நான் எப்பெல்லாம் உன் கூட இருக்கணும் அப்பெல்லாம் எப்பவுமே இருக்கிற பண்ணு இருக்க மாட்டேங்குது. டபுள் மடங்கு அது அதிகமாயிடுது நிஷிமுரா. தக்காதா, நான் தான் இத உன்கிட்ட சொல்லணும். ஹே ஹீனோ, இந்த பட்டாசை கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். வீட்ல இருந்து கொண்டு வந்த. நிஷிமுரா, நம்மளும் இந்த பட்டாசை வெடிக்கலாமா? யாருக்கு ரொம்ப நேரம் எரியுதோ அவங்கதான் வின்னர்.
எங்க போச்சு? என்னோட ஆரியால் கம்பரிக்கு எங்க போச்சு? அது ரொம்ப அழகா பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நிஷிமுரா, நான் அதை உனக்கு பிரசன்டா குடுக்கலான்னு தான் நினைச்சேன் தெரியுமா? பரவாயில்ல, எனக்கு பிரசன்ட் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆனா அது ஓயால் கம்மால உருவானது. அதோட விலை கூட 120 yen. கசாரா, நீயா? நீ தேடிக்கிட்டு இருக்கிறது இதுவான்னு பார்த்து சொல்லு. ஓ, அதேதான் கசாஹரா. அத கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உன்கிட்ட தரேன்னு சொல்லலையே. இந்த ரிங்க கண்டுபிடிச்சது நான் தான், அதனால இது எனக்கு தான் சொந்தம். என்ன இப்படி சொல்ற? ஆனா அத நிஷிமுராக்கு குடுக்கலான்னு இருந்த தெரியுமா? எனக்கு அது தேவையில்லை தக்காதா. நம்ம நிஷிமுராக்கு எப்படியும் இந்த ரிங்கு கொஞ்சம் கூட சூட் ஆகாது. ஏன்னா அவ மரணத்தின் நிழல். அது என்னமோ உண்மைதான். நிஷிமுராக்கு இந்த மாதிரி பொம்மை ரிங் எல்லாம் குடுக்கறது கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. நான் எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தானே நீ புரிஞ்சுப்ப. நிஷிமுராக்கு இந்த ரிங் சூட் ஆகாதுன்னு தானே நீ சொன்ன? ஆமா சொன்னேன். நிஷிமுராக்கு இந்த ரிங் சுத்தமா சூட் ஆகாது. இந்த டாய் ரிங்கா? ஆமா, இந்த டாய் ரிங் தான். அப்படின்னா நிஷிமுராக்கு நான் உண்மையான ரிங்க குடுக்கணும்னு சொல்ல வரியா நீ? நான் அப்படி ஒண்ணு சொல்லல. என்ன மன்னிச்சிடு நிஷிமுரா. ஓ, அப்படின்னா நீ இன்னொரு ரிங் வச்சிருக்கியா? நான் இன்னும் வெறும் சின்ன பையன் தானே, அதனால என்னால இததான் வாங்க முடிஞ்சது தெரியுமா? இல்ல, அதல்ல. அதோட இந்த ரிங் ரொம்பவே டார்க்கா இருக்கும் தெரியுமா? இது டார்க் மேஜிக் எல்லாம் அப்சர்வ் பண்ணும். அந்த ரிங்கை விட இந்த ரிங் தான் உனக்கு அழகா இருக்கும் நிஷிமுரா. Thank you. கசாஹரா, உன்னோட அட்வைஸ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் ஒன்னும் அட்வைஸ் பண்ணல. அது நான் இன்னும் சின்ன பையனா தானே இருக்கேன், அதனால என்னால இந்த ரிங்க மட்டும் தான் வாங்க முடிஞ்சது. என்ன சந்தோஷமாக்க இந்த சாதாரண டாய் ரிங்கே போதும். பொக்கிஷம் மாதிரி நான் இத பாத்துப்பேன். நிஷிமுரா, நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன திடீர்னு? என்ன ஹெல்ப் வேணும்? நான் உன்னை ஒரு வாட்டி டிக்கல் மட்டும் பண்ணி பார்க்கவா? எதுக்காக? என்னால அதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்படியா? இந்த மாதிரி நான் கேட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எதுக்காக நீ அதை பண்ணணும்னு நினைக்கிற? ஒருவேளை கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் மரணத்தின் நிழல் ஒண்ணு பார்த்து சிரிச்சா அது சாபத்துக்கு ஈடாகும்னு சொன்னாங்களே. இல்ல, நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அடடா, தப்பா புரிஞ்சுக்கிட்டானா? மறுபடியும் அவசரப்பட்டு உளறிட்டேனோ? நிஷிமுரா, நீ அதிகமா சிரிச்சு பார்த்ததே கிடையாது. அதுக்காக தான் நான் அப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். ஆனா நீ சிரிச்சாலே அது பாவமா இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இது பிரமாதம். ஓ, ஆக்சுவலா எனக்கே அது தெரியாது. ஒரு சிலர் என்ன பார்த்தா அப்படி சொல்லுவாங்க. அதோட என்னால நார்மலாவே சிரிக்க முடியும். நீ டிக்கிள் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நிஜமாவா? அப்ப நான் என்னோட பெஸ்டா ட்ரை பண்றேன். உன்னுடைய பெஸ்டா? நிஷிமுரா, நீ என்ன பார்த்து சிரிச்சாலே உன்னோட சாபம்லாம் எனக்குள்ள வந்துரும். கரெக்ட் தானே? அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. நான் அதை ட்ரை பண்ணி பாக்குறேன். உன்னை அதிகமா சிரிக்க வச்ச ஆளு நானா தான் இருப்பேன் பாரு. நீ என் கூட இருக்கும்போது நல்ல சந்தோஷமா சிரிக்கணும். நீ திரும்பவும் இன்னொரு வாட்டி இப்படி சொன்னா அப்புறம் என்னால உன் முகத்தை கூட பார்க்க முடியாது. அட, நீ இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? நீ சிரிக்க போறதா இருந்தா உன்னோட முகத்தை காட்டு. எனக்கு சாபம் கூட இல்லனா கியூட்டா இருக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏய் நிஷிமுரா, உன்னோட முகத்தை கொஞ்சம் காமிய. என்ன போட்டோ கான்டெஸ்டா? பக்கத்துல இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சா அங்க மியூசிக் பிளேயர் தராங்களாமா. ஓ, நிஜமாவா? அதுக்காக நான் உன்னை சில போட்டோஸ் எடுக்கலாமா நிஷிமுரா? என்ன போட்டோ எடுக்க போறியா? போட்டோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல. என்ன? எதுக்கு நீ இப்படி சொல்ற?
உன்னை வச்சு நிறைய போட்டோ எடுக்க முடியும் தானே நிஷிமுரா நான் நினைச்சேன். சூப்பரான போட்டோவா? இந்த இடத்துல வேற என்ன சூப்பரான விஷயம் இருக்கு? அத தேடின ஹெல்ப் பண்ணவா? என்ன நிஜமாவா? ஆ, பிரமாதம். இன்னைக்கு நிறைய போட்டோஸ் எடுத்து நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணுவேன். ஆ, ஆமா. அட, என்ன இவன் இன்னும் என்ன போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா? இது அவ்வளவு நல்லாவே இல்லையே. இன்னைக்கு உன்னோட அவுட்ஃபிட் நல்லா தான் இருக்கு. நான் இன்னைக்கு சூப்பரான போட்டோவை எடுத்தே ஆகணும். ஆனா உன்னோட கியூட்னஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த போட்டோவை அது பாதிக்குது. எனக்கு இன்னும் நிறைய ஆசமான போட்டோஸ் வேணும். நிஷிமுரா, உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா? ஆ, நீ வேணும்னா ஈனோவையும் கேட்டு பாரு. டான், டான், இவன் டேங்க் டாப்னு சொல்றான். தூக்கத்துல கூட அதே வளர்றான். டான். தக்கடா, நீ இன்னும் நிறைய போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். நீ சரியாதான் சொன்ன. Hey! வா போலாம் நிஷிமுரா. ஒரு மான்ஸ்டரை கண்டுபிடிச்சிட்டேன். நிஷிமுரா சீக்கிரமா போட்டோ எடு. சேம் அப்படியே இரு. ஏதாவது சொன்னியா? ஈனோ, நம்ம நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கோம்ல. இந்த சம்மர்ல எனக்கு நிறைய மெமரிஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி நிஷிமுரா. நீ என் கூட இருந்ததுனால தான் இந்த சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லா ஜாலியாவே இருந்தது. ஹேய், என்ன மறந்துட்ட? ஆமாமா, நீயும் தான் ஈனோ. சம்மர் வெக்கேஷன் ரொம்பவே ஃபன்னா இருந்தது. உண்மையை சொல்ல போனா இந்த டயலாக நான் தான் உன்கிட்ட சொல்லணும். தக்காதா.